அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரக்கூடிய 14/3/2026 சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. மக்கள் நீதிமன்றம் என்பது நிலுவையில் உள்ள அல்லது பின்னால் வழக்குகளாக மாறக்கூடிய வழக்குகளை தரப்பினர்கள் தங்களுக்குள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த மக்கள் நீதிமன்றம் தொடர்ந்து வருடத்திற்கு 5 முறை, அதாவது மாதத்திற்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை உச்சநீதிமன்றத்தாலும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படியும் நடைபெறுகிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகள் வழக்குகளும் தீர்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இரு தரப்பினரும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய வழக்கினை ஒரு மத்தியஸ்தர் முன்னிலையில் சுமூகமாக தீர்த்து கொள்ள முடியும். மேலும் வழக்கில் அவர்கள் கோரியுள்ள பரிகாரத்தையும் தாண்டி சட்டத்திற்கு உட்பட்டு உண்மையிலேயே அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைக்கும் இதில் தீர்வு சேர்ந்து கிடைக்கும். அவ்வாறு தீர்வு கிடைப்பதனால் பிரச்சனை ஒன்றாக இருக்கும், ஆனால் வழக்கு வேறு ஒன்றுக்காக போட்டு இருப்பார்கள். உண்மையான பிரச்சனை தீராமல் இந்த வழக்கு முடிவடையவே செய்யாது. பல வழக்குகள் பல ஆண்டுகள் இழுத்தடிப்பதற்கு காரணம் உண்மையான பிரச்சனைக்கு எளிதாக சட்ட தீர்வு கண்டுவிடலாம். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைக்காக, முக்கியமாக சில வழக்குகளை பார்க்குறப்போ ஒருவருக்கு ஒருவர் ஈகோ பார்த்து கொண்டு அவர் என்னை பேசிவிட்டார், என்னை திட்டிவிட்டார், என்னை ஏளனமாக பார்த்து விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காகவே வழக்கை பல ஆண்டுகள் இழுத்தடித்ததெல்லாம் உண்டு. அந்த மாதிரியான வழக்குகளை மக்கள் நீதிமன்றத்தில் அமர்ந்து விசாரிக்கும் பொழுது இருவரும் அந்த விஷயத்தை மறந்து மன்னித்து என்ன பிரச்சனைக்காக அவங்க நீதிமன்றத்துக்கு வந்தார்களோ அது சுமூகமான தீர்வு ஏற்பட்டுவிடும். இன்னொன்று, இதற்கு மேல்முறையீடு என்பது கிடையாது. ஒரு வழக்குக்கு இப்போ மேல்முறையீடு இருக்குது, இரண்டாவது மேல்முறையீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், சிறப்பு அனுமதி பெற்று வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஒரு வழிமுறையும் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு பல அடுக்கு மேல்முறையீடு என்பது இந்த லோக் அதாலத்தில் வழக்கு முடிந்தது என்றால் அவங்களுக்கு இருக்காது. அப்போது இன்னொன்று, வெற்றி தோல்வின்றது யாருக்குமே கிடையாது. 2 பேருமே வெற்றியாளர்கள் தான். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கணுன்னு சொன்னால், வெற்றி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு போகிறப்போ தோற்று போனவன் மனதை ரொம்ப வருத்தப்பட்டு நான் இப்படியே ஜெயிச்சு காட்டணும்னு எப்படியாவது மேல்முறையீடு போவோம். இந்த மாதிரி ஏற்பாடு என்பது 2 பேருமே சந்தோஷமாக இந்த மாதிரி நேரங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மக்கள் நீதிமன்றம் என்பது ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக இன்றைக்கி இந்தியா முழுக்க செயல்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் அந்த 14ஆம் தேதி இது நடக்குது. நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 அமர்வுகள் இங்கே நாங்கள் நீதிபதிகள் அமர்ந்து அன்றைக்கி விசாரிப்போம். அதற்கு முன்னதாகவே என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வாரத்திலிருந்து 24ஆம் தேதி 23ஆம் தேதியிலிருந்து ஒரு ப்ரீ நெகோசியேஷன் சிட்டிங், அதாவது லோக் அதாலத்துக்கு முன்பாக இரு தரப்பினரும் அமர்ந்து பேசி முடிவு காண்பதற்காக, ஒரு நீதிபதி முன்பு அமர்ந்து பேசி முடிவு காண்பதற்காக ஒரு ஏற்பாடும் செஞ்சுருக்கோம். அது ப்ரீ நெகோசியேஷன், அதாவது தீர்வு காண்பதற்கு முன்பாக உட்காரக்கூடிய அமர்ந்து பேசக்கூடிய அமர்வுகள்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அமர்வுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா கேட்டு ஒருத்தர் சூட்டு போட்டிருப்பார். எதிர் தரப்பு இல்லை, நான் அவ்வளோ வாங்கலைங்க, நான் ஒரு 3 லட்ச ரூபா வாங்கினேன், வட்டியோடு சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபா கொடுக்குறேன், முடிச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இதை நீங்கள் தீர்ப்பாக எழுத முடியாது. தீர்ப்பு எழுதுனா நான் 10 லட்சத்துக்கும் வட்டிக்கும் சேர்த்து எழுத முடியும். 3 லட்ச ரூபா தான் வாங்கினாருன்றதுக்கு எந்த ப்ரூஃப் இருக்காது. ஏன்னா அவர் சொன்னது அது ஆதாரம் என்பது ப்ரோ நோட்டு, அதில் 10 லட்ச ரூபா தான் இருக்கும். அப்போது 3 லட்ச ரூபாய்க்கு எப்படி செட்டில் பண்ணுறப்போ இந்த நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்தாங்கன்னா ஜட்ஜோட முன்னில் உட்கார்றப்போ, இல்லைங்க அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிறப்போ மனது இறங்கி ஒரு இருவருக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு தொகைக்கு 2 பேரும் ஒரு தீர்வத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்காக அந்த ப்ரீ நெகோசியேஷன் செட்டிங்கும் ஒரு 23ஆம் தேதியிலேருந்து 23/2/2026 13/3/2026 வரைக்கும் நடக்குது. அதில் நீதிபதிகள் தான் அமர்ந்து இந்த மாதிரி மற்ற நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் அங்கே ரெஃபர் பண்ணி உட்கார்ந்து பேசி ஒரு 2-3 வாய்தா கூட போட்டு பேச முடியும். வாங்க இன்றைக்கி முடியல, நான் வீட்டில் கேட்டு வரேன்னு சொன்னால் கூட அதுக்கு அடுத்த வாய்தாவுக்கு அவங்க வீட்டில் பேசிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சுமூகமான தீர்வு ஏற்படுறதுக்கு ஒரு நாளில் தீர்வுக்கு நம்மளால் ஏற்படுத்த முடியாது. இப்போ காலையில் ரெஃபர் பண்ணுறோம், 14ஆம் தேதி காலையில், அன்றைக்கே நான் ரெடிங்க காசு கொடுக்குறதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு தரப்பினர் ஒத்துக்க மாட்டேன்னு போல அவர் பேச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி நம்மளால் ஒத்துக்க வைக்க முடியாது. அது மாதிரி ஒரு ப்ரீ நெகோசியேஷன் செட்டிங் நடக்குது. இதில் எல்லா வகையான வழக்குகள், அதாவது பணம் கேட்டு தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள்,
சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகள். இன்னொன்று, பேங்க்கில் லோன் வாங்கிட்டு அந்த பேங்க் லோன், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கலாம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வீடு கட்டுவதற்காக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா வகையான பேங்க்லேருந்து லோன், அது ப்ரைவேட்டில் பேங்க்காக இருக்கலாம், அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக இருக்கலாம், எல்லா வங்கிகளில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் நாங்கள் அதுக்கு ரெஃபர் பண்ணுறோம். இது இல்லாமல் வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு கடன் செலுத்தவில்லை என்று அறிவிப்பு வழங்கி இங்கேருந்து கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணி நம்ம செட்டில் பண்ணுறோம். அதுவும் இந்த லோக் அதாலத்தில் முடியும். அப்புறம் குடும்ப நல வழக்குகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நிறைய வழக்குகளும் எடுத்துக்கிறோம். அதில் டைவர்ஸ் மட்டும் அதில் வழங்க முடியாது. அதை தவிர்த்து எல்லா வகையான தீர்வுகளும் அதில் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த லோக் அதாலத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் மாற்றுமுறை ஆவண சட்டம், நம்ம உங்களுக்கு தெரியும், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகல செக் கேஸ் நிறைய இருக்குது. கிட்ட ஒரு 7000 வழக்குகள் நம்ம நீதிமன்றத்தில் இருக்குது. அதில் ஒரு லோக் அதாலத்தையும் குறைந்தது 300லேருந்து 400 வழக்குகள் செட்டில் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி நேரம், அதுவும் செக் வழக்குன்றது வேறு ஒன்றும் இல்லை, கடன் கொடுத்து வாங்கினதில் தான் செக் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் முன்ன பின்ன இருக்கும். இவர் வட்டிக்காக ஒரு அமௌண்ட்டை போட்டிருப்பார், வட்டிக்கும் சேர்த்து போகிறதுக்காக ஒரு அமௌண்ட் போட்டிருப்பார், அவர் அவளை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். அதையும் நம்ம நெகோஷியேட் பண்ணி முடிக்கலாம். அதுவும் அந்த மாதிரி குற்ற வழக்குகளில் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அதாவது மன்னிச்சு விடக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக எல்லா வழக்குகளும், குற்ற வழக்குகளை தவிர, ரொம்ப மோசமான குற்ற வழக்குகளை தவிர மற்ற எல்லா வழக்குகளுமே இந்த லோக் அதாலத்தை தீர்வு காண முடியும். இதை வந்து நம்ம திருச்சி மாவட்ட மக்கள் பெருமளவுக்கு பயன்படுத்திடணும். திருச்சி மாவட்டத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம மாவட்ட நீதிமன்றம், அதில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மற்றும் குளித்தலை, முசிறி, மணப்பாறை, துறையூர், இந்த 4 தாலுக்காவில் இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றம், லால்குடி, தொட்டியம், ஸ்ரீரங்கம், இதில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எல்லா இடத்துலையுமே இந்த லோக் அதாலத்தினுடைய அமர்வுகள் இருக்குது. அங்கங்கே இருக்கிற வழக்குகள் அந்தந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்குவாங்க. நீங்கள் அதை இன்னிலேருந்தே கூட அவங்க ரெஃபர் பண்ண சொல்லி எங்கள் வழக்குகளில் மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்து விசாரித்து தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்களோ அது பண்ணுவாங்க. இதை இந்த நம்ம திருச்சி மாவட்ட மக்கள் வந்து வழக்காடிகளும் மக்களும் பெருமளவுக்கு இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, நீங்கள் இந்த வரக்கூடிய 14/3/2026 மக்கள் நீதிமன்றத்தை பெரும் வெற்றிகரமாக முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.